ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மழை நேரத்துக்கு கொஞ்சம் ஸ்பைசியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சட்னியை செய்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சட்னி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் அளவு உளுந்து பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது கூட 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 4 துண்டு இஞ்சி பொடி பொடியாக நரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இஞ்சியும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்தோடனே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். இந்த சட்னிக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் வரைக்கும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி மசிஞ்சு வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 2 பத்த அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்து வதக்கிடலாம். தேங்காய் வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 50 கிராம் அளவு உடச்ச கடலை, அதாவது பொரிக்கடலைன்னு சொல்லுவோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை கிள்ள வேண்டாம், அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கார சட்னி, அதாவது உடச்ச கடலை கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் இந்த சட்னியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.